வெல்கம் டு டிடிஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட்ச் ஒர்க்கு. பேட்ச் ஒர்க்லேயே வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஸ்டோனு, சுகர் பீடு, ரன்னிங் ஸ்டோனு இது எல்லாத்தையும் வச்சு ஒரு காயின் ஷேப்போ இல்லை திலகம் ஷேப்பு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணுறது. நான் எப்படின்றத காமிக்கிறேன், நீங்கள் அதை ஒர்க் பண்ணி எனக்கு காமிப்பீங்க. ஓகேங்களா? இது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் 2. என்ன அப்படின்னா, ஒரு கிளாத்தை வந்து சில்க் காட்டனை ஒட்டி அதுக்கு மேலே நம்ம வந்து டிசைன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு கிளாத்தை ஒட்டிட்டேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எனக்கு தேவைன்றதுனால ரெக்டாங்கிள் ஷேப் ஒட்டியிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்புக்கு தேவையோ அந்த ஷேப்புக்கு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதை ஓரத்தை ஒட்டி நம்ம ஸ்டிச்சிங் கொடுப்போம். அப்போ தான் அந்த கிளாத்து வந்து நம்ம எடுத்துக்காமல் இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக நமக்கு எந்த அளவு டிசைன் வேணுமோ அந்த அளவு இதில் போட்டு காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ எனக்கு இந்த அளவு தான் தேவை. ஓகேங்களா? இப்போ இதை சுற்றி நான் வந்து டிசைன் கொடுக்குறேன். அப்போ எனக்கு இந்த கிளாத்தையும் நான் ஸ்டிச்சிங் பண்ண மாதிரி இருக்கும். இந்த அளவையும் வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அந்த பிசுறு தெரியாத அளவு நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கணும். முதல்ல எனக்கு இந்த அளவு தேவைன்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத்து கட் பண்ணி இப்போ நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். அதே மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, செயின் ஸ்டிச்சு, ஜரியால் செயின் ஸ்டிச்சு முதல்ல கொடுத்துக்கிறீங்க. ஒரு 2 லைன் தள்ளி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஜரி ஸ்டிச்சு ஒரு 4 லைன் போல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன உங்களுக்கு கரெக்டாக அந்த கிளாத் எடுத்துக்காமல் இருக்கும், பிரியாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து சில்வர் கலர் வருதுன்றதுக்காக நீங்கள் சில்வர் கலர் ஜரி கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கார்னர் வந்து நமக்கு பிசுறு வராத அளவு செயின் ஸ்டிச்சு கொடுத்து பிசுறு தெரியாத அளவு போடணும். சரிங்களா? இதில் இன்னொரு லைனும் வரும். இதே மாதிரி செயின் ஸ்டிச் கொடுக்க வேண்டியதான். கார்னர் லாக் பண்ணி திருப்புங்க. லாஸ்ட் லைனில் நம்ம பிசுறு தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜரி லைன் ஒரு 4 லைன் 3 லைன் 4 லைன் கொடுங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ராடாக தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு இது கிளாத்து வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்த மாதிரியே உங்களுக்கு தெரியல பாருங்கள். சரிங்களா? இந்த லைன் போட்டு காமிக்கிறேன். பிசுறு மறைஞ்சிரும். நம்ம அதை ஒட்டியே செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது பிசுறு இருக்கிறதே தெரியாது. அந்த அளவு அழகாக நெருக்கமாக ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுத்துட்றீங்க. ஃபஸ்ட்டு ஜரி லைன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பீடு ஒர்க்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பேசிக்லேயே வந்து ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க. அதனால் இப்போ இந்த கார்னரை ஒட்டி பீடு இல்லை, எனக்கு வந்து இந்த கிளாத்து மட்டும் இருந்தால் போதும், ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இல்லை திலகம் ஷேப்பில் ஒரு ஓவல் ஷேப்பில் வேணும் அப்படின்னா அந்த ஓவல் ஷேப்பில் கிளாத்தை கட் பண்ணி ஓரத்தில் அந்த கிளாத்து வந்து பிசுறு தெரியாத அளவு நம்ம ஜரி த்ரெட்டை மட்டும் கொடுத்தா போதும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், என்ன டிசைன் உங்களுக்கு தேவையோ. இப்போ இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு ஃப்ளவர் வந்து பீடில் கொடுத்துருக்கேன்.
ஓரம் வந்து நம்ம இது மாதிரி உள்ள டிசைன் கொடுக்குறீங்கன்னா ஓரத்தில் வந்து சுகர் பீடு கொடுங்க, அழகாக இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா கிளாத்து மட்டும் வேணுன்னா அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை கட் பண்ணி ஜரி த்ரெட்டு மட்டும் கொடுக்கலாம். இப்போ நான் இதில் கொடுத்துருந்த மாதிரி இது மாதிரி கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இதில் இன்னொரு டிசைனு. இதுமாரி நிறைய உங்களுக்கு என்ன டிசைன் உங்களுக்கு தோணுதோ அந்த டிசைனை நம்ம அது மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் அழகாக பண்ணலாம். ஒரு ப்ளவுஸில் வந்து பேட்ச் ஒர்க் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஹேங்கிங் வைப்போம்ல, அந்த ஹேங்கிங்கில் கூட நீங்கள் இதே டிசைனை ரெண்டாக பண்ணி கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி ஹேங்கிங் தொங்க விடலாம். ஓகேங்களா? இன்னொரு பேட்ச் ஒர்க் மெத்தட் சொன்னல, இதுதான். ஃபஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டிக்கிறீங்க, அதை சுற்றி சுகர் பீடு, ரன்னிங் ஸ்டோன் ஒட்டி ஸ்டிச்சிங் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் திரும்ப சுகர் பீடு, ரன்னிங் ஸ்டோனு. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு டிசைன் வேணும்னாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து பேட்ச் ஒர்க் மெத்தடு டைப் 1. கிளாத்தை வச்சு நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறது வந்து டைப் 2 மெத்தட். ஒரு டிசைன் வந்து போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.